ஹாய், இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹை வொலட்டைல் டே தான். கண்டினியூஸாக கிளாஸஸ் அண்ட் ட்ரேட்ஸில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. சாரி. நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட்லேருந்து தள்ளியே இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹை வொலட்டிலிட்டி, போத்த சைட்ஸ்லேயுமே, சியிலையுமே ஹை வொலட்டிலிட்டி இருக்குது, பியிலையுமே அது மாதிரி தான் இருக்குது. அப்போது ரெண்டுலேயுமே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. எப்போவுமே ரெண்டுலேயுமே ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இது ஹை வொலட்டிலிட்டி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் மட்டும் இல்லை, எப்போவுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே எதுக்காகவுமே ஹையில் பை பண்ணாதீங்க அண்ட் லோவில் செல் பண்ணாதீங்க. அது எப்போவுமே ப்ராஃபிட் கொடுக்காது, அது எப்போவுமே லாஸ் தான் கொடுக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி ஹையில் பை பண்ணிவிட்டு லோவில் செல் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ட்ராப் ஆகுவாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. மார்க்கெட் வந்து நம்மளை வந்து உள்ளே விழ வைக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த ட்ரேடு மிஸ் பண்ணுறீங்க, அந்த என்ட்ரி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, லீவ் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிறத விட பேஷன்ஸாக உட்காந்து வாட்ச் பண்ணுறது வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்கும். நம்மளோட மணி லாஸ் ஆகாமல் நம்மக்கிட்டேயே இருக்கும். இன்றைக்கி ஹை வொலட்டிலிட்டியில் கூட டேட்டா எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். மதர்சன் டேட்டா பாருங்கள், 180 PE, 175 PE, 182.50 PE, 165 PE, 4 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 182.5 ஃபஸ்ட் டார்கெட், 180 செகண்ட் டார்கெட், 175 தேர்ட் டார்கெட், 165 ஃபோர்த் டார்கெட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், மார்க்கெட் ஓப்பன் ஆனது 189 ஓப்பன் ஆகிருக்கு. 189 ஓப்பன் ஆகிட்டு 1 செகண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். 180 நம்மளோட செகண்ட் டார்கெட்டே ஹிட் ஆகிட்டு. நம்மளோட செகண்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மேபி நீங்கள் வந்து ஒரு 1 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இன்னும் வந்து 175 அண்ட் 165 டார்கெட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 165 வரைக்குமே மார்க்கெட் வந்து இன்னும் பியரிஷாக தான் இருக்கும். இந்த ஹை வொலட்டிலிட்டியில் கூட நம்மளோட டேட்டா எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வித் 370 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் 370 தான் டார்கெட்டு. இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 377 ஓப்பன் ஆகிருக்கு. 377 ஓப்பன் ஆகிட்டு 364 வரைக்குமே அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிட்டு. ஈவன் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கு, கேப் ஃபில் ஆகலை. நீங்கள் வந்து எஸ்எல் ட்ரையல் பண்ணீங்க அப்படின்னா, அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக இதில் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். 364 வரைக்கும் போயிருக்கு. அப்போது நீங்கள் கண்டிப்பாக எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இந்தியா இருக்குது. ஆர்த்தி இந்தியா வித் 600 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. நம்ம டேட்டா லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ட்ரேட் எடுத்திருக்காங்க நேற்று. நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்டர்டே வந்து லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆச்சு, அதனால் கேப் ஃபில் ஆகும், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னெல்லாமோ திங்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட டேட்டா எவ்வளோ அக்யூரேட்டாக அவங்களுக்கு டார்கெட் கொடுக்குது பாருங்கள். ஆர்த்தி இந்தியா பாருங்கள், 600 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. தென் 570 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. 620 PEன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போது 620 ஃபஸ்ட் டார்கெட்டு, 600 செகண்ட் டார்கெட்டு, 570 தேர்ட் டார்கெட்டு, 3 டார்கெட் இருக்குது ஆர்த்தி இந்தியாவில். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 717 ஓப்பன் ஆகிருக்கு. 717 ஓப்பன் ஆகிருக்கு. 717 ஓப்பன் ஆகிட்டு 620 அதோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. 620 ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நமக்கு 600 அண்ட் 570 அது வரைக்குமே மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை. டார்கெட் தான், நம்ம டேட்டாவில் என்ன டார்கெட் இருக்கோ அந்த டார்கெட் தான் ஹிட் ஆகுது. இன்னும் நமக்கு 600 அண்ட் 570 ரெண்டு டார்கெட்டுமே பெண்டிங்கில் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேரிகோ இருக்குது. மேரிகோ வித் 660 CE இருக்குது. எல்லா டேட்டாவுமே PE டேட்டாவாக இருக்குது. ஆனால் மேரிகோ மட்டும் 660 CEன்னு இருக்குது. எல்லாமே PE இருக்கும்போது இது மட்டும் CE இருக்குது. நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
அப்போது மேரிகோல நமக்கு 660 தான் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 646 ஓப்பன் ஆயிருக்கு. 646 ஓப்பன் ஆகிட்டு அது இன்றைக்கி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 658 க்ளோஸ் ஆகிருக்கு. 658 க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து டார்கெட் பெண்டிங். கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே. டேட்டா பார்த்து நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். ஸ்டாக் ஆப்ஷனில் இன்ட்ராடே ட்ரேடிங்னு வரும்போது ஒரு நாளைக்கு 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நேற்றைக்கான சார்ட்டு கூட பாருங்கள், நேற்றைக்கான சார்ட்டில் கூட பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட டேட்டா எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா வித் 245 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா 245 தான் நமக்கு டார்கெட்டு. அது ஆல்ரெடி ஓப்பன் ஆனதே 245 தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை வந்து செக் பண்ண போகிறதில்ல, செக் பண்ண வேண்டிய அவசியமுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ இருக்குது. ஹிண்டால்கோ வித் 580 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரியல. அப்போது ஹிண்டால்கோ வந்து 580 தான் நமக்கு டார்கெட்டு. ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 635 ஓப்பன் ஆகிருக்கு. 635 ஓப்பன் ஆகிட்டு 621 க்ளோஸ் ஆகிருக்கு. 621 வரைக்குமே அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நம்மளோட டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. இது வந்து ஹியூஜ் டார்கெட்டு, அதனால் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரியல் டைமில் மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா ஹையில் செல் பண்ணியிருந்துக்கலாம். ஹையில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் இருந்திருக்கும். இன்னும் நமக்கு 580 வரைக்குமே டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் 580 வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, REC லிமிடெட் இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து நம்ம செக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது வந்து லோ ப்ரீமியம் இருக்கிறதுனால அதை செக் பண்ண போகிறதில்ல. REC லிமிடெட் வித் 550 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை REC லிமிடெடுக்கு. அப்போ REC லிமிடெடுக்கு வந்து 550 தான் நமக்கு டார்கெட்டு. REC லிமிடெட் இன்றைக்கி ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 575 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 569 வரைக்குமே போயிருக்கு. அப்போது இன்னும் நமக்கு 550 வரைக்குமே டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க 1 or 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த எஸ்எல் கூட ஹிட் ஆகிருக்காது. அது டார்கெட்டை நோக்கி தான் ட்ரேட் ஆகிருக்கு. எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இன்ட்ராடே பேசிஸில் REC லிமிடெடில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும் கண்டிப்பாக. இன்னும் 550 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. 550 வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு HDFC இருக்குது. HDFC பேங்க் வித் 1620 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. HDFCயில் 1620 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 1628 ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் ஓப்பன் ஆனதே பாருங்கள், ஹியூஜ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 1628 ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டு 1620 டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டு. மார்னிங் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1600 டார்கெட் இருந்துச்சு. அப்போது 1620 டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் டார்கெட்டு 1600 நோக்கி வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு இந்த டேட்டா ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இது என்ன டேட்டா, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இது டிமேட் எக்ஸல்லேருந்து தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட கேட்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த டேட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். பை ஆர் செல் எது பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஈஸியாகவே பண்ணிடலாம் ஒன் கிளிக்லேயே. நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் செஷனில் தான், லைவ் மார்க்கெட்டில் லைவ் செஷன் தான் கண்டக்ட் பண்ணுறோம். 1-on-1 செஷன் தான். குரூப் மீட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 1-to-1 தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டேட்டா வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா
எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம். இல்லைனா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டேட்டா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இல்லை டேட்டா ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.